வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இப்போ வந்து முட்டையில் 65 பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 3 முட்டை எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. கறி லீவ்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து ஜீரகம், அதை வந்து நுணுக்கி போட்டுக்குவோம். அப்படி போட்டால் வாசம் இருக்காது, நுணுக்கி போட்டுக்குவோம். இப்போ ஜீரகம் நுணுக்கி வச்சதையும் போட்டுருவோம். இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்குவோம். இதை நல்லா வந்து முட்டையை அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நல்லா வந்து ஓரமெல்லாம் வந்து நல்லா இப்படி தடவிக்கங்க. அப்போ தான் முட்டை வந்து எடுக்க வரும். இட்லி சட்டி ஆவியில் வைக்க போகிறேன். நல்லா ஆவி வருது. இது வந்து திருப்பி வச்சிருக்கேன் பாத்திரத்தை வைக்கிறதுக்கு வசதியாக. இப்போ மூடி வச்சிருவோம். மூடி வைக்கிறதுக்கு காரணம், நீங்கள் மூடியில் இருக்க நீராவி வந்து இதில் ஊற்றக்கூடாது. 10 நிமிஷம் வேகட்டும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி பன்னீர் பீஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணி நம்ம இதில் வந்து அவுட்டர் லேயர் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கணும். அது கனமாக இருந்தால் தான் எண்ணெயை குடிக்காமல் இருக்கும். அதனால் 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் மிளகாய் தூள், சில்லி பவுடர் கொஞ்சம் உங்களுடைய உரப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம மிளகு தர முட்டையில் போட்டிருக்கோம். உப்பு தேவையான அளவுக்கு முட்டையில் உப்பு போட்டிருக்கோம். இது வந்து கடைசி அந்த அவுட்டர் லேயருக்கு மட்டும். கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. எதுக்காக மூடி வைக்கணும்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி நீராவி வந்து வேர்வை படிஞ்சு முட்டையில் படும். அதனால வந்து மூடி வைக்க சொன்னேன். இப்போ வந்து ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டக்கூடாது, முட்டை ஒட்டக்கூடாது. முட்டை ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு அமைச்சிடலாம். கத்தியால் லேசாக அப்படி எடுத்து விடுங்க. இந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். கேக் மாதிரி வந்துடும். கத்தியால் ஓரத்தை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப நேரம் இட்லி சட்டி ஆவியில் வேக வச்சுட்டிங்கன்னா அடியில் தூரில் பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். கத்தியில் லேசாக குத்தி விட்டு அப்புறம் எடுப்போம். நீங்கள் உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்காதுன்னா மல்லித்தலையை போட்டுக்கலாம். இல்லை புதினா பிடிக்கும்னா புதினாவோட போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் இறுகிரும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ரெடி பண்ணுவோம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு திக் லேயராக இருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெயை குடிக்காமல் இருக்கும். இந்த பிரெட் பவுடரில் போட்டுக்குவோம். பிரெட்டில் போடுறதுக்கு காரணம் வந்து நல்லா மொறுமொறுப்போட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பிரெட்டில் போடாமல் சும்மா கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஆறி போச்சுன்னா வலுத்தாப்பில் போயிடும். வலுத்தாப்புலனா ரப்பர் மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். இப்படி போட்டு எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும்.
இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு லேயர் திக்காக இருக்கும்போது எண்ணெயை ரொம்ப பிடிக்காது. உள்ளே இருக்க எக் பீஸ் வந்து எண்ணெயை பிடிக்காமல் இருக்கும். வெளியில் இருக்கிறது மட்டும்தான் வெந்திருக்கும் எண்ணெயில். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகி போயிடாமல். நம்ம எல்லா பீஸும் இந்த மாதிரி பிரெட்டில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருக்கோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கருகி போயிடக்கூடாது. எண்ணெயை ரொம்ப குடிக்கல. உள்ளே பாருங்கள், நமக்கு எக்கோட கலர் வந்து அப்படி மாறாமல் இருக்குது. நமக்கு அவுட்டர் லேயர் மட்டும்தான் எண்ணெயில் வேகும். அவுட்டர் லேயர் வந்து நம்ம கனமாக கொடுத்துருக்கோம், நல்லா கெட்டியாக கரைச்சி கனமாக கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.